கருப்பழனியப்பன், பழக்கருப்பையா அப்படின்ற மாதிரி ஒரு 2 கேரக்டர் விசித்திரமான, வித்தியாசமான ஒரு 2 கேரக்டர் நம்ம தமிழகத்துல இருக்கு. இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க தான். எந்த அளவு சொந்தம்னா, பெரியப்பா, தம்பி, மகன் இந்த ஒரு உறவு முறையில தான் இவங்க வராங்க. இவங்க என்னதான் நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும், இந்த தெருநாய்கள்லாம் சண்டை போட்டு பாத்தீங்களா? அது மாதிரிதான் இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் மோசமா திட்டிப்பாங்க. அவ்வளோ அநாகரிகமா நடு ரோட்லயே சண்டை போட்டுப்பாங்க. கருப்பழனியப்பன் இருக்காரு பாருங்க. அவரு திரைப்பட இயக்குனரா இருந்தாரு. பட் இப்ப அவர் அந்த பிலிம் மேக்கிங் பக்கமே போறது கிடையாது. முழு நேர திமுக கொத்தடிமையா மாறி போயிருக்காரு. இப்ப கூட அவரு அறிவாலயம்ல தான் வேலை பார்க்கறாரு. அப்படியே பழக்கருப்பையா இருக்கார் இல்லையா, அவர் பக்கம் நீங்க வந்தீங்கன்னா அவர் நடிகராகவும் இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸ்லும் இருக்காரு. ஒரு காலத்துல அவரு திமுகல இருந்தாரு. பட் இப்போ திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே திமுகவுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் திமுகவின் கொத்தடிமையா இருக்காரு, இன்னொருத்தர் திமுக அழியணும்னு தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த 2 வித்தியாசமான கேரக்டரும் ஒரே குடும்பத்துல தான் இருக்கு. இந்த பழக்கருப்பையா இருக்கார் இல்லையா, அவரு ரீசெண்டா திமுகவையும் திமுக இருக்கக்கூடிய தலைவர்களையும் திமுகவின் ஆட்சியையும் கழுவி கழுவி ஊத்தி இருக்காரு. முக்கியமா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. உதயநிதிக்கு ஒரு இழவும் தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு. அவர் பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம அதை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா மத்ததை பேசிக்கலாம். நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சி, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூல தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியூவில் இருந்தாரே, ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று. உதயநிதிக்கு இந்த பழைய வரலாறுலாம் தெரியாது. அவர் வீடு செல்வ செழிப்பில் மிதந்த வீடு. ஆகவே அந்த செல்வ செழிப்பில் வாழ்ந்து பழகியவரே தவிர ஒரே ஒரு இடம். இதெல்லாம் தேர்தலில் வெற்றி தோல்விகள் ரொம்ப இயற்கையானவை. அம்மா 2 இடங்களிலும் தோற்றார்களே, பிறகு என்ன அம்மா ஒளிந்தா போனார்கள், பெரிய கொடிகட்டி பறக்கவில்லையா? அதுபோல் சொல்லுகிறேன், 14 ஆண்டுகள் வனவாசம் போனார் உங்களுடைய தாத்தா. அவரை ஐசியூவை விட்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 14 ஆண்டுகள் ஐசியூவில் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் 14 ஆண்டு ஐசியூவில் இருந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இவர்களெல்லாம் வர முடியாதா என்று கேட்கிறேன் நான். ஒன்றும் உதயநிதிக்கு ஓரளவும் தெரியாது. இவர்கள் எழுதி கொடுப்பார்கள், அவர் பேசுவார், அவ்வளோதானே தவிர எழுதி கொடுக்குறவனும் வலுவானதை எழுதி கொடுக்க மாட்டான். சும்மா வழி வழியாக, அதாவது அயோக்கியத்தனம் செய்வதற்கு வாரிசுரிமை கோருகின்ற கட்சி அது. என்ன செய்ய போகிறாய் என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம். அயோக்கியத்தனம் செய்வதும் நாங்கள் வழி வழியாக செய்வோம். தாத்தா, மகன், பேரன் என்று வழி வழியாக செய்வோம். அதுதான் திமுக. ஒரு கருத்து. இப்பொழுது திமுக மீது பயங்கரமான அதிருப்தி நாட்டில் நிலவுகிறது. எடப்பாடி எதிர்த்து, அதிமுக எதிர்த்து பேசுவது ரொம்ப குறைவு. அவர்கள் நீட்டை கொண்டு வந்தது நீ எடப்பாடியா? அப்புறம் என்ன, நீட்டை கொண்டு வந்ததுக்கு மோடி மீது பழி சுமத்துகிறாய். அவர் தான் இதை போக்க வேண்டும். கொண்டு வந்தவன் நீ. தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள். அதையெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் சாட்டுவதனால் அது எடுபடாது. நான் இந்தியை எதிர்க்கிறார்கள், அதிமுக இந்தியை ஆதரிக்கிறதா? இதெல்லாம் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான போக்குடைய கட்சிகள் தான் அவை. ஆகவே அவனுக்கு எடப்பாடியை பற்றி பேசுவதை விட மோடியை பற்றி பேசுவதுதான் ஆவேச அரசியலுக்கு பயன்படுகிறது. அதனாலே திமுக எப்பொழுதும் அதையே தான் பேசுவார். சும்மா சட்டமன்ற தேர்தலில், நமக்குள் நடக்கின்ற தேர்தலில் மோடி இந்தியை திணித்து விட்டார், மோடி கச்சத்தீவை வாங்கி தரவில்லை. கச்சத்தீவை கொடுத்தது உங்கள் அப்பா இந்திரா காந்தி. 2 பேரும், நீங்கள் 2 பேரும் ஒரு அணியில் இருக்கிறீர்கள். அப்புறம் நீட்டை கொண்டு வந்ததே நீ தான், காங்கிரஸ் கூட இல்லை, நீ தான். ஆனால் நீட்டை ஒழிப்பதற்கு நாங்கள் மீண்டும். அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரலாறே தெரியல, தமிழகத்துடைய அரசியல் வரலாறே அவருக்கு தெரியல, திமுகவின் வரலாறே அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வரைக்கும் இந்த திமுக, அதாவது கருணாநிதி தலைமையில இருந்த திமுகவானது ஐசியூல இருந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த திமுக எங்க போச்சு? திமுக என்ன காணாம போயிடுச்சா? அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான். இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க நாளைக்கு தோப்பாங்க, நாளைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் திரு கருப்பையா அவர்கள் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே இதுல சொல்லியிருப்பாரு. பொதுவா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தான் துண்டு சீட்டு பார்த்து படிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்களும் அதை மாதிரிதான் ட்ரோல்ஸ், மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. பட் திரு கருப்பையா அவர்கள் இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துண்டு சீட்டு தான் கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா கூட எழுதி கொடுக்கறது கிடையாது, என்னென்னத்தையோ எழுதி தராங்க, அதையும் அவர் அப்படி ஒப்பிச்சிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி திரு கருப்பையா அவர்கள் இங்க ஒரு குற்றச்சாட்டமும் எடுத்து வைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு புது டெபினேஷனும் இவர் கொடுத்திருப்பாரு. அயோக்கியத்தனம் செய்யறதுக்காகவே இந்த திமுக வாரிசு அரசியல் செய்யறது. தாத்தா, மகன், பேரன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அயோக்கியத்தனங்கள் தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அயோக்கியத்தனங்கள் செய்யறதுக்கு இவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய விஷயத்தையும் இங்க போட்டு உடைச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா,
நீட்டு, கச்சத்தீவு இது மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தது திமுக, காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி தான். நீட்டு கொண்டு வந்தது இவங்க தான். ஆனா இப்போ இவங்க நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கச்சத்தீவு எல்லாம் தாரை வார்த்தை கொடுத்தது யாரு? இந்திரா காந்தியும் திரு கருணாநிதி அவர்களும் தான். பட் இப்போ மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டு தரல, பாருங்க மோடி என்ன மாதிரியான அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு பழிய தூக்கி யார் மேல போடுறாங்க? பாஜக மேல போடுறாங்க, பிரதமர் மோடி மேல போடுறாங்க. கொடுத்தது இவங்க, ஆனா மோடி வாங்கி தரல, மோடி பாருங்க என்ன பண்றாரு, மோடி பாருங்க தமிழர்களை வஞ்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி மாத்தி பேசுறாங்க. அதிமுக இதுக்கப்புறமா அரசியல்ல வெற்றி பெற மாட்டாங்க. அவங்களுடைய கட்சியே ஐசோல தான் இருக்கு, அவங்களுடைய கட்சியவே ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறமா திமுக தான், திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஓவர் மெதப்புல அந்த ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த 2026 தேர்தல் இருக்கு இல்லையா, இது இவங்களுக்கு சரியான பதிலடிய கொடுக்கும். கண்டிப்பா தமிழக மக்கள் கொடுப்பாங்க. இதுல பழக்கருப்பை அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இன்க்ளூடிங் திமுக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லாவே தெரியும். இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைதான்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பழிய தூக்கி பாஜக மேலையும் மத்திய அரசு மேலையும் தான் போடுவாங்க. அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2019 இருந்து இப்ப வரைக்கும் இதே தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. திமுக ஏன் இன்னமும் இதே மாதிரி பேசிட்டு வராங்கன்னு சத்தியமா தெரியவே இல்லை. இன்னமும் பாருங்க, இவங்க எல்லாருமே 60ஸ்ல 70ஸ்ல அரசியல் பண்ண மாதிரியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காலம் மாறி போச்சு, எல்லார் கையிலுமே இப்போ போன்ஸ் வந்துருச்சு, ஸ்மார்ட் போன்ஸ் வந்துருச்சு, டிஜிட்டல் யுகமா மாறி இருக்கு. நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஸ்டன்டா எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ல வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இன்னமும் இவங்க அந்த காலத்துல பண்ண அரசியலை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இது மாதிரி பண்றது இவங்களுக்கே தான் பேக் ஃபயரா போய் முடிய போகுது. இவங்க இப்ப பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு எதிராகவே மாறப்போகுது. ஆல்ரெடி அது கிரவுண்ட்ல தெரிஞ்சுட்டு தான் இருக்கு, அது மாறிட்டு தான் இருக்கு. பட் அதை இன்னமும் இந்த திமுக புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அதை புரிஞ்சிக்காம பழைய மாதிரியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல மக்களை எப்படி ஏமாத்தி அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரியான விஷயத்தை தான் இப்போ வரைக்கும் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பதான் அந்த ஒரு மாய உலகத்தை விட்டு ரியாலிட்டிக்கு வர போறாங்களோ, இன்னமும் ஏன் இவங்க 60ஸ்ல 70ஸ்ல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்களோ, தயவு செய்து ரியாலிட்டிக்கு வாங்க, 2025க்கு வாங்க. நாம டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். தயவு செய்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான அரசியலை கொஞ்சம் பண்ணுங்க. அப்படி நீங்க மாறலனா, நீங்க மாற்று அரசியலை தேர்வு செய்யலன்னா, அதிமுக சொன்னீங்க பாருங்க, அது எல்லாமே திமுகவுக்கு நடக்கும். அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நடக்கும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இடதுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மத்திய பாஜக அரசு பால்வளத்துறையில ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம். சில டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்க போறோம். நம்ம நாட்டுல NDDB அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கான மீனிங் என்னன்னா நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. நம்முடைய குஜராத்ல ரெடி டு யூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெடி டு யூஸ் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இத இவங்க RUCன்னு சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா, நாம உபயோகப்படுத்தக்கூடிய இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தயிர், மோர், லெஸ்ஸி, சீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய பாக்டீரியா கலவையை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் RUCன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்களாக நாம இருந்தாலும் இந்த RUCயை நாம ஐரோப்பிய நாடுகள் இருந்து தான் இம்போர்ட்டே பண்றோம். இதே மாதிரி நாம வெளிநாடுகள் இருந்து இம்போர்ட் பண்றதுனால விலை உயர்வு, சப்ளை செயின்ல ரிஸ்க் இது எல்லாமே இருந்துச்சு. சோ நாம இந்த RUCக்களை உள்நாடுகளிலே உற்பத்தி பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை மத்திய அரசு பண்ணியிருக்கு. வெளிநாடுகளை நம்ம நம்பி இல்லாம நாம நம்முடைய நாட்டிலே இது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணலாமே, இந்த பாக்டீரியா கலவைகளை நாமளே உற்பத்தி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணியிருக்கு. இப்போ இந்த உள்நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய RUCக்களால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நாமளே RUCக்களை உற்பத்தி பண்ணா அந்த பொருட்களுடைய தரமானது நிலையா இருக்கும். அந்த பொருட்களை கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி அதோடைய லைஃபும் அதிகமா இருக்கும். அப்புறம் நேரடியா இந்த பால் பயன்பாட்டை இது ஊக்குவிக்கும். இதுல நம்முடைய பாரம்பரிய உணவு முறையும் இருக்கும். அதாவது வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் அதிகமா பால் கறக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. அந்த பசுக்களுக்கு சில நான்வெஜ் எல்லாம் போட்டு அதிகப்படியான பால் கறக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அத மாதிரியான கேவலமான விஷயங்கள் நம்ம நாட்டுல கிடையாது. நாம நம்முடைய பசுக்களுக்கு அத மாதிரி நான்வெஜ் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். இந்த NDDB இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு துணை நிறுவனமும் இருக்கு. அத IDMC லிமிடெட்னு சொல்லுவாங்க.
அவங்க இப்போ 10 லட்சம் லிட்டர் பாலுக்கு தேவையான ஆர்யூசிக்களை உற்பத்தி பண்றாங்க. மேலும் அதை 20 லட்சம் லிட்டரா, அதாவது இப்ப பண்ணக்கூடிய உற்பத்தியை அப்படியே டபுள் மடங்கா பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் வகுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பிளான் போட்டு அதை செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவினுடைய ஆர்யூசியின் சந்தை மதிப்பு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 300 கோடி மதிப்புடையது. இப்போ இந்த என்டிடிபி இருக்கு இல்லையா, இவங்க உலக மார்க்கெட்ல 20% பிடிக்கணும், சந்தையில 20% பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்க. இதுக்கான ஃபெசிலிட்டியை கடந்த ஜூலை மாசம், அதாவது இப்ப போச்சு இல்லையா, இந்த ஜூலை மாசம் தான் நம்முடைய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா ஓபன் பண்ணி வச்சாரு. அதுலயும் முக்கியமா இப்ப ரீசெண்டா சில ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இதன் மூலியமா பால்வளத்துறையில ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது. ஆல்ரெடி அந்த பலன்களை இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிச்சுட்டு தான் வராங்க. மத்திய அரசினுடைய இந்த அதிரடியான ஜிஎஸ்டி குறைப்பினால கிட்டத்தட்ட 10 கோடி பால் விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் இவங்க எல்லாருமே நேரடியா பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த டெய்ரி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் எப்படி ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம், டேட்டாவோட பார்க்கலாம். பால் மற்றும் சீஸ் இருக்கு இல்லையா, அது பிராண்டடா இருந்தாலும் சரி, நான் பிராண்டடா இருந்தாலும் சரி, அதுக்கான வரி இதுக்கப்புறமா கிடையாது. அந்த ஜிஎஸ்டிவே ஒட்டு மொத்தமா தூக்கிட்டாங்க. நெய், வெண்ணெய், மற்ற பால் பொருட்களுக்கு 12% வரி இருந்தது. பட் இப்போ வெறும் 5% மட்டும்தான். அப்புறம் சீஸ், நம்கீனு, பாஸ்தா, ஜாமு, ஜெல்லி, ஃப்ரூட் பல்ப்பு மற்றும் பேவரேஜஸ் இதன் மீது வெறும் 5% மட்டும்தான். இதுக்கு முன்னாடி அதிகமா இருந்தது, பட் இப்போ வெறும் 5% மட்டும்தான். சாக்லேட்டு, கார்ன்ஃபிளாக்ஸ், பிஸ்கெட்ஸ், காஃபி, ஐஸ்கிரீம்ஸ், கேக்ஸ் இதுலெல்லாம் பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் வரி இருந்தது. பட் இப்போ வெறும் 5% வரி மட்டும்தான். 5% கம்மி பண்ணியிருக்காங்க. பால் வைக்கக்கூடிய அந்த கேனிஸ்டர்களுக்கு, அதாவது அந்த இரும்பு, எஃகு, அலுமினியம் மாதிரியான பொருட்கள் இருக்கும் இல்லையா, மூலப்பொருட்கள், அதன் மீது 12% வரைக்கும் வரி இருந்தது, ஜிஎஸ்டி இருந்தது. பட் இப்போ அதை 5% கம்மி பண்ணியிருக்காங்க. விவசாயத்துறையில இந்த ஜிஎஸ்டி குறைப்பானது எந்த அளவு உதவி இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். விவசாயத்துறையில உபயோகப்படுத்தக்கூடிய டிராக்டர்கள் இருக்கும் இல்லையா, அதாவது 1800 சிசிக்குள்ள இருக்கக்கூடிய டிராக்டர்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கும் அதுக்கப்புறமா அதனுடைய உதிரி பாகங்களா இருக்கக்கூடிய டயரு, டியூப்ஸ், பம்ப்ஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5% இந்த ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த உரம்லாம் இருக்கும் இல்லையா, உரம்க்கு தேவையான மூல பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதனுடைய வரியவும் கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது அம்மோனியா, சல்பரிக், நைட்ரிக் அமிலம் இதுக்கான வரியை பயங்கரமா கம்மி பண்ணிருக்காங்க. 18% இருந்து 5% கம்மி பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லிகள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதன் மீது இருந்த வரியை கூட கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ அதன் மீது வெறும் 5% மட்டும்தான் ஜிஎஸ்டியே இருக்கு. அப்புறம் இந்த டெய்ரி ப்ராடக்ட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய ரிலீஃப் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த சரக்கு வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஐடிசி சலுகையாக 5% ஜிஎஸ்டி வரியா கம்மி பண்ணிருக்காங்க. ஓகே, இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு மாற்றங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவு இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கம்மியான உள்ளீட்டு செலவுகள் மட்டும்தான் இருக்கும். இவங்களுடைய வருமானம் அதிகமாகும். ரொம்ப ரொம்ப மலிவான விலையில அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களால வாங்க முடியும். விவசாயத்துக்கு தேவையான உரங்களுடைய விலையும் இப்ப கம்மியா இருக்கு. சோ இதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நம்மளால நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். அப்புறம் பால் பதப்படுத்துறவங்க நீங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதன் மூலியமா நிறைய நன்மைகள் இருக்கு. நமக்கு தேவையான பொருட்களை நாம வெளிநாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்க பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப அந்த ஒரு சூழ்நிலையை இது மாத்தி இருக்கு. உள்நாட்டு உற்பத்தியை இந்த ஒரு மாற்றமானது ஊக்கப்படுத்துது. முக்கியமா இதன் மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுடைய தரமானது லாங் லாஸ்டா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். இப்போ நமக்கு, அதாவது கன்சியூமர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மலிவான விலையில நமக்கு பால் பொருட்கள் கிடைக்கும். அதுவும் அந்த பால் பொருட்கள் சீக்கிரமா கெட்டு போகாம அது நீண்ட நாட்கள் உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த பொருளும் தரமா இருக்கும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த ரூரல் எக்கனாமிக் இருக்கு இல்லையா, அது எதிர்பார்க்காத அளவுக்கு வளர போகுது. பெண்கள் தலைமையில இங்க நிறைய சுய உதவி குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்களுடைய பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா உயர போகுது. புதுசா தொழில் தொடங்க போற அப்படின்ற மாதிரி வருவாங்க இல்லையா, மார்க்கெட்டுக்கு புதுசா வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு உத்வேகமா இருக்கும். கடைசியாக இந்தியாவின் பால்வளத்துறை ஆத்ம நிர்பார்த்தாவை நோக்கி போயிட்டு இருக்கு. உலகளாவிய மார்க்கெட்ல 300 கோடி பங்கீட நம்மளுடைய ஆர்யூசி தான் வச்சிருக்கு. இந்த டெய்ரி மார்க்கெட்ல நம்மளுடைய நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு.
இதுக்கப்புறம் நாம வெளிநாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து வாங்கினா மட்டும்தான் நம்மளால இங்க பிசினஸ் பண்ண முடியும், அந்த ஆர்யூசி இருந்தா மட்டும்தான் இங்க நம்மளால இந்த டெய்ரி பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை டோட்டலா மாறி போச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளாலேயே பண்ண முடியும், நம்முடைய பொருளாதாரம் இன்னும் வேகமா உயர போகுது. இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே ஏகப்பட்ட மாற்றங்களை நம்முடைய மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு மாற்றங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. அதனாலதான் இது மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்து நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு ஃபுல்லா எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க.